ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் இன்ஸ்டாவில் ஒரு பிக்சர் பார்த்துட்டு அதே மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நானும் வச்சு கொடுத்தேன். அவங்க டாப்பை போட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குக்கா, அப்போனா பேக் மட்டும் எனக்கு போட் நெக் வேண்டாம், எனக்கு ஏதாவது ஒரு ஷேப் வச்சு டீப்பாக வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்லையே சொல்லியிருந்திருக்கலாம். சரி என்ன பண்ணுறது, நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே, அவங்க விருப்பம் போல் தான் நம்ம செய்யணும். அதனால் இதே மாதிரி ஷேப் வச்சு போட் நெக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அது தனித்தனியாக இருந்திருக்கும், நம்ம கட் பண்ணதுனால அதை ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப்போட ரைட் சைடில் நம்ம ஒரு லைனிங் பீஸ் எடுத்து டர்ன் பண்ணி உள் சைடில் அந்த ஷேப்புக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற லைனிங் பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அப்படியே டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். முதல்லையே அவங்க பேக் டீப் வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அழகாக நம்ம ரவுண்ட் நெக் வச்சு கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம பேக்கு டீப்பு வச்சதுனால பாடி வந்து லூஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம சைடில் எவ்வளோ தான் நம்ம பிடித்தாலும் ரொம்ப லூஸாக தான் இருக்கும். அதனால் பேக் டாட் பிடிச்சி தான் நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.